Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம 5 minutes crafts ல இருந்து soap hacks தான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ரொம்பவே வைரலான 5 soap hacks இன்னைக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலயே ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதையும் டாப் பண்ணீங்க அப்படினா அதுல 3 ஆப்ஷன் கேக்கும் அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வெச்சுக்கோங்க so that நான் எப்பப்பலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இந்த வீடியோல யூஸ் பண்ற soap base and soap color அதுக்கு அப்புறமா soap mold மூணுத்தோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். and இது வந்து நான் Amazonல தான் வாங்கியிருந்தேன். சோ அதோட unboxing வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து வரும். சோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹேக் என்ன அப்படிங்கறத பாத்துறலாம். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேக்கே வந்து ஒரு சூப்பரான ஆலோவேரா சோப் செய்கிறாங்க. இந்த ஹேக்கில் வந்து ஆலோவேராவை நல்லா அரைச்சிக்கிறாங்க. அரைச்சி அதோட ஜூஸை வந்து சோப் பேஸ் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். Many minutes later. ஸோ நம்மளோட ஆலோவேரா சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து டீமோல்ட் பண்ணிடலாம். இதை வந்து டீமோல்ட் பண்ணுறது தான் ஒரு சூப்பரான வேலையாக இருக்குது. செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். அந்த ஆலோவேராவோட பீசஸ்லாம் வந்து மேலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இந்த ஆலோவேராவில் சைடில் வந்து லைட்டாக முள்ளாக இருக்கும், அதை மட்டும் கட் பண்ணிடுங்க. அதோடு சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நம்மளோட சோப்லேயும் அந்த முள் வந்து வரும். ஸோ சூப்பராக இருக்குது. இந்த ஹேக் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் கொஞ்சோண்டு க்ரீன் கலர் வந்து சேர்த்தேன். அந்த ஒரு ஆலோவேராவோட கலர் இருக்கணும் அப்படின்றதுக்காக. வெறும்னே ஆலோவேரா மட்டும் அரைச்சி ஊற்றி அது கூட வந்து சோப் பேஸ் ஆட் பண்ணி இதை வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா க்ரீன் கலர்லேயே இருக்காது, உங்களுக்கு ஒரு மாதிரி கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹேக்கு வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
இப்போ நம்ம வந்து செகண்ட் ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட செகண்ட் ஹேக் வந்து ஒரு சூப்பரான சீஸ் செய்கிறாங்க. சீஸ் பார்த்தோன்னே எனக்கு வந்து டாம் அண்ட் ஜெர்ரி ஞாபகம் தான் வருது. ஸோ இப்போ இந்த சீஸ் சோப் ஹேக் வந்து ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். Much later. நம்மளோட சீஸி சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அந்தளவுக்கு நமக்கு காட்டின அளவுக்கு சீஸ் மாதிரி தெரியல. அண்ட் நான் அந்த ஸ்பூனை வந்து ஹீட் பண்ணி தான் எடுத்தேன். அப்பயும் வந்து அவ்வளவா வரல. இதை வந்து அவங்க கேக் பீஸ் மாதிரி கட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. கேக் பீஸ் மாதிரி கட் பண்ணாலுமே இது வந்து சீஸ் மாதிரி இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் இதை வந்து அப்படியே காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அவுட்கம். இந்த ஹேக் வந்து எனக்கு அவ்வளோவா வராத மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஹேக்கு வந்து நம்ம 6 out of 10 தான் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம தேர்ட் ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட தேர்ட் ஹேக் வந்து ஒரு சூப்பரான ஹனி கோம் மாதிரி செய்கிறாங்க. இதில் வந்து நம்ம சின்ன வயசுலாம் அந்த வெடிச்சு விளையாடுவோம்ல, அந்த பபிள் ரேப்பர், அது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடயே வந்து சோப் பேஸ் கூட ஹனி வந்து ஆட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணி ஹனியை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். Many hours later.
நம்மளோட ஹனி கோம் வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்ம சூப்பர், அல்டிமேட். இதுதான் இது வரைக்கும் செஞ்ச ஹேக்லேயே வந்து இந்த ஹேக் தான் வந்து சூப்பராக வந்திருக்கு. இது வந்து இந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையாக வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹேக்கு வந்து நம்ம 10க்கு 100 கொடுக்கலாம், அந்தளவுக்கு ஒர்த் தான். ஸோ இந்த ஹேக்கை வந்து நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்துச்சு அப்படின்ட்டு. அண்ட் அந்த பபிள் ரேப்பரை வந்து இந்த சோப்லேருந்து எடுக்கும் போது செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஹேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட 4th ஹேக் வந்து ஒரு சூப்பரான சோப் ஹேக் தான். ஆனால் இதில் வந்து சோப்புக்கு நடுவில் ஒரு பொம்மை வச்சிடுறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து பிடிச்சி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கோ இல்லை யூஸ் பண்ணுறதுக்கோ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹேக் வந்து நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்கள். நான் இதுக்குள்ளே வந்து லயன் வச்சுருந்தேன். ஸோ இப்படி பிடிச்சிக்கலாம், நம்ம லயனோட மூஞ்சியை பிடிச்சிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த லயனோட கால்லாம் வந்து இந்த சைட் தெரியுது, ரொம்ப சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்குது. லயன் வந்து தண்ணிக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குது, நான் ப்ளூ கலர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இந்த ஹேக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஹேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஹேக்கும் வந்து நம்ம 10க்கு 50, 100 கொடுத்துடலாம், அந்தளவுக்கு ஒர்த் த ஹேக் தான். செம்மையாக இருக்குது. ஆனால் இது ஒன்றும் பெருசாக நம்ம வந்து எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. சாதாரண சோப்பில் வந்து ஒரு நடுவில் ஒரே ஒரு பொம்மை வைக்கிறது தான். இது ஈஸியான ஹேக்கும் கூட, ஆனால் யூஸ்ஃபுல்லான ஹேக்கும் கூட. ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம், செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் ஹேக் 5th ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட லாஸ்ட் ஹேக் 5th ஹேக் வந்து ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் சோப் செய்கிற ஹேக் தான். ஸோ இந்த ஹேக் எப்படி ஒர்க் அவுட் ஆதா இல்லை சொதப்புதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து என்கிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இல்லை அப்படிங்கிறதுனால நான் நார்மலான வீட்டில் இருக்க டம்ளர் தான் எடுத்திருக்கேன். ஸோ செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த கலர் சூப்பராக இருக்குது, செம்மையாக தெரியுது இந்த கலர் டிஃப்ரென்ஸ் வந்து. ஸோ நிஜமான ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது. இந்த
சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஹேக்கு. அண்ட் இந்த 3 கலருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியுது, அதுவும் வந்து சூப்பராக இருக்குது. பிங்க் அண்ட் பர்பிள், நெக்ஸ்ட் வந்து க்ரீன். ஸோ ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஹேக்கும் வந்து நம்ம 10க்கு 100க்கு மேலேயே கொடுக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த மோல்ட்லேருந்து இந்த டம்ளர்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து லைட்டாக ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் வச்சதுக்கப்புறமா இதை எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அந்த ஒரு ட்ரிக்கு தான் நான் ஃபாலோ பண்ணேன். இது ஒன்றும் பெரிய ட்ரிக்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் இந்த ஹேக் வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த ஹேக்கும் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் ஒவ்வொரு லேயருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விடணும். ஃபர்ஸ்ட் லேயர் செட் ஆனதுக்கப்புறமா தான் செகண்ட் லேயரை வந்து நம்ம மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஊற்ற முடியும். செகண்ட் லேயர் செட் ஆனதுக்கப்புறமா தான் வந்து தேர்ட் லேயர் வந்து ஊற்ற முடியும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து செய்யும் போது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட 5 சோப் ஹேக்ஸுமே வந்து சூப்பராக வந்திருக்கு, சூப்பராக முடிஞ்சிருச்சு. சீஸ் மட்டும்தான் லைட்டாக சொதப்பிடுச்சு, பட் மற்றது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு நமக்கு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட 5 சோப் ஹேக்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, அவங்கள ஒரு செகண்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இன்னும் என்னென்னலாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நான் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வரேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.